வணக்கம் நண்பர்களே. ஆடி மாதத்தில் முதல் நாளில் என்ன செய்யலான்னு முதல் பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம். தொடர்ந்து நம்ம பதிவில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமையில எப்படி நம்ம வழிபடலாம், நம்ம வீட்டு பூஜை அறையில் என்னென்ன பொருட்கள் கட்டாயம் இருக்கணும், மேலும் அம்மனை இந்த ஆடி வெள்ளியில் எப்படி வழிபட்டா அம்மனுடைய அருளால் நம்ம வீட்டில் செல்வம் பெருகுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும், அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம்னாலே அம்மனை வழிபாட்டுக்கு தான் நம்ம எல்லோருக்கும் நினைவுக்கு வருங்க. நாம் வேண்டிய வரங்களை பெறுவதற்கு ஒரு ஏற்ற காலம்தான் இந்த ஆடி மாதம். ஆனாலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய சில குறிப்பிட்ட நாட்களில் நாம் அம்மனை வழிபடுவதால் மிக அதிகமான பலன்களை பெற முடியும்னு சொல்லுவாங்க. அப்படி ஆடி மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்காக வழிபட வேண்டிய முக்கியமான ஒரு நாள் ஆடி வெள்ளின்னு சொல்லுவோம். அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய 5 வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு விதத்திலையும் தனித்தனி சிறப்புனே சொல்லலாங்க. ஆடி முதல் வெள்ளியில் அம்மனை எப்படி வழிபடலாம், எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்குமா, ஆடி முதல் வெள்ளி வழிபாட்டு முறைகள்னு என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஆடி மாதத்தில் முதல் விசேஷமாக வர ஆடி வெள்ளியை நீங்கள் தவற விடாதீங்க. இந்த ஆண்டு ஆடி வெள்ளி பார்த்தீங்கன்னா முதல் ஆடி வெள்ளி தேய்பிரை அஷ்டமியோட சேர்ந்து வருது. இந்த நாள் மிகவும் ஒரு சிறப்பான நாளுங்க. இந்த நாளில் முதல் நாளில் எப்படி வழிபடுதுன்னு தெரியணும். பொதுவாக ஆடி முதல் வெள்ளிக்கிழமையில அம்மன் வழிபாடு போது 2 விதமாக வழிபடுவாங்களா. பிரச்சனைகள் தீர வேண்டும்னு நினைப்பவங்க ஒரு நேரத்திலும், வாழ்வில் அனைத்து நலன்களை பெற வேண்டும் நினைப்பவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வழிபடுவது மிக உயர்வான பலனை ஏற்படுத்தி தரும்னு சொல்லுவாங்க. கடன் பிரச்சனை, தீராத நோயின்னு, வழக்கு தொடர்பான பிரச்சனைகள்னு, கணவரால் பிரச்சனை, குடும்பத்தில் இருப்பவங்களாலும் பிரச்சனை, அக்கம்பத்தில் இருப்பவங்களாலும் பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை தீர வேண்டும் நினைப்பவங்க ஆடி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபடுங்க. வரவு வருவதில்லை, செல்வம் தங்குவதில்லைன்னு, மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை அமைய வேண்டும்னு, வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும்னு நினைப்பவங்க ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் முதல் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பான பலனை தேடித்தரும். வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா ராகு கால நேரமாக 10:30 மணி முதல் பகல் 12 மணி வரையிலான நேரம்தான். வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரை நேரம் பார்த்திங்கன்னா காலை 6 முதல் 7 மணி நேரம்ங்க. பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை அமையுது. பிரச்சனைகள் தீர ராகு காலத்தில் நீங்கள் வழிபடுங்க. ராகு கால நேரத்தில் துர்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். கோவிலுக்கு செல்ல முடியாத இருப்பவங்க நீங்கள் வீட்டிலேயே ராகு கால நேரத்தில் துர்கைக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து துர்கைக்கான மந்திரங்களை கூட படித்து அரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க. சுக்கிர ஓரையில் அம்மனை வழிபடுபவர்களாக இருந்தீங்கன்னா மகாலட்சுமிக்கும் சுக்கிர ஓரை நேரத்திலே பால் கற்கண்டு இல்லைன்னா கற்கண்டு சாதம் படைத்து கூட தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க. இந்த வழிபாட்டினை கோவிலுக்கு சென்றோ இல்லை நீங்கள் வீட்டிலேயோ கூட செய்யலாம். கோவிலுக்கு சென்று நெய் விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பான பலனை தேடித்தரும், அம்பாளினுடைய அருளையும் பெற்று கொடுக்குங்க. வீட்டு பூஜை அறையில் அம்மனுக்கு விளக்கேற்றி வைத்து விளக்குகளுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க. வீட்டில் திருவிளக்கு பூஜை செய்வதற்கு முன்னாடியே நீங்கள் காலையிலேயே கோவிலுக்கு சென்று அம்பிகை வழிபட்டு விட்டு வருவது சிறப்புங்க. காலையில் செல்ல முடியலனா கூட மாலையில் விளக்கு பூஜை செய்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசித்து வழிபடலாம். திருவிளக்கில் லட்சுமி, சரஸ்வதி, பராசக்தி, சிவபெருமான், பிரம்மா, மகாவிஷ்ணு போன்ற தெய்வங்களும் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் ஆடி முதல் வெள்ளியிலே திருவிளக்கு பூஜை செய்தீங்கன்னா அனைத்து தெய்வங்களுடைய ஆசைகளும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. இதனால் வீட்டில் மகாலட்சுமியினுடைய அருள் நிலைத்திருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா சூரியன் கடகத்திலிருந்து சஞ்சரிக்கக்கூடிய மாதமான ஆடி மாதம். அம்மனை நாடி செல்பவங்களுக்கெல்லாம் கோடி கோடியாய் நற்பலகள்
கொடுக்கும் கூடிய மாதமாகவும் இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா சந்திரன் வீட்டிற்கு சூரியன் சஞ்சரிப்பதாங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நீங்கள் புற்றுள்ள அம்மன் கோவிலுக்கு போய் நாகருக்கு பால் வார்த்து குளம் தலைக்க வேண்டுதல் வைக்கலாம். முதல் வெள்ளியன்று இனிப்பு தேங்காய் கொழுக்கட்டை, உப்பு காரப்பருப்பு கொழுக்கட்டைன்னு எள்ளு கொழுக்கட்டை வைத்தமாக செய்து வழிபடலாங்க. மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமையில நீங்கள் அம்மன் கோவில்களில் பால் அபிஷேகம் செய்து வழிபட்டிங்கன்னா சுக்கிரனுடைய அருள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. இதனால் செல்வ வளம் பெருகுன்னு சொல்லுவாங்க. குலதெய்வ வழிபாடு செய்வதும் ரொம்பவே விசேஷ பலனை ஏற்படுத்தி தரும். ஆடி மாதம் அம்மன் கோவில்களுக்கு மிக உகந்த நாளாக அமைது. இந்த மாதத்தில் அனைத்து அம்மன் கோவில்களும் தீமிதி விதி திருவிழா, தேர் திருவிழான்னு அனைத்து திருவிழாக்களும் நடைபெறுங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அனைத்து கோவில்களும் பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறும். ஆடி வெள்ளிக்கிழமையில பிற கோவில்களுக்கு சென்று வழிபடுவதற்கு முன்பாக நம்முடைய குலதெய்வத்திற்கு வணங்கி வழிபடுங்க. மாதத்தில் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் மாலை நேரத்தில் அம்பிகையோ ஆதி வராசக்தி அகிலாண்டேஸ்வரி புவனேஸ்வரியை அலங்கரித்து பார்த்து வழிபாடு செய்தீங்கன்னா வளங்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேருங்க. எல்லா வெள்ளிக்கிழமையும் எல்லா தெய்வங்களுக்கு உகந்ததாக இருந்தாலுமே ஆடி வெள்ளிதாங்க குலதெய்வத்திற்கு ஒரு சிறப்பான நாள்னு சொல்வாள். சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி ஆடி மாதத்தில் அதிகமாக இருக்குமா. ஆடி மாதத்தில் மட்டும் சிவன் சக்திக்குள்ளே அடக்கமாகி விடுவதாகவும் சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி முக்கியமான ஒரு நாளுங்க. பெண் குழந்தைகள் அம்சமாக பாவித்து உணவளித்து அவர்களுக்கு ரவிக்கை, தாம்பூலம், வளையல், குங்குமம், சிமிலின்னு, சீப்பு, கண்ணாடி, மருதாணி, மஞ்சள்னு கொடுத்து சிறப்பிக்க தேவியினுடைய அருள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில புற்று அம்மன் கோவிலுக்கு சென்று நாகருக்கு பால் வார்த்து குளம் தளிக்க வேண்டிக்கோங்க. முதல் வெள்ளிக்கிழமையில நீங்கள் வழிபாடு செய்வது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். ஆண்டுக்கு ஒரு முறையாவது நீங்கள் அவரவர் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லை. பலரும் நீங்கள் ஆடி மாதத்தில் தங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க. ஆடி வெள்ளி நாம் வழிபாடு செய்யும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக நமக்கு கிடைக்குங்க. குலதெய்வ வழிபாடு மிகவும் ரொம்பவே அவசியம் சொல்லலாம். ஆடி மாத அமாவாசையில் குழந்தைகள் பலரும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவீங்க. குலதெய்வ வழிபாடுனா நம்முடைய குலத்தை காக்கக்கூடியதுங்க. குலதெய்வம் வேறு ஊரில் இருந்தாலும் கவலை வேணாம், நம்முடைய வீட்டிலேயே நீங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. குலதெய்வத்தினுடைய புகைப்படம் இருப்பவங்க புகைப்படத்திற்கு நீங்கள் மஞ்சள், குங்குமம், சந்தனம் வைத்து பிடித்த மலர்களில் மாலையை சாற்றி வழிபடலாம். புகைப்படம் இல்லாதவங்க தனியாக ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்து வழிபடுங்க. உங்கள் குலதெய்வத்திற்கு நீங்கள் சர்க்கரை பொங்கலை படைத்து வழிபடுவது சிறப்புங்க. சர்க்கரை பொங்கல், வெற்றிலை பாக்கு 2ன்னு மட்டும் கூட போதுங்க வழிபாட்டிற்கு. ஆடி வெள்ளிக்கிழமையில ராக காலத்துக்கு முன்னாடியே பூஜையை முடிப்பது ரொம்பவே நல்லது. குலதெய்வத்துக்கான ஸ்லோகம் தெரியாதவங்க பொதுவாகவே நீங்கள் அம்மன் பாடல்களை ஒழிக்க செய்து கூட கற்பூரம் ஊதுபத்தி காண்பித்து சாம்பிராணி போட்டு பிரார்த்தனை செய்துக்கலாம். 1 ரூபாய் மஞ்சள் துண்டில் காணிக்கையாக முடித்து வச்சுக்கோங்க. உங்கள் வேண்டுதல் நிறைவேறியதுமே குலதெய்வ கோவிலுக்கு போய் அதை மறக்காமல் கொண்டு போய் உண்டியலை செலுத்திடுங்க. ஆடி வெள்ளிக்கிழமையில குலதெய்வத்தை மறக்காமல் நீங்கள் வழிபட்டிங்கன்னா அனைத்து வளங்களும் வந்து சேர்ந்துடுங்க. தொழில் மேன்மை அடைந்திடும். திருமணமான பெண்களுக்கு மாங்கல்யம் பாக்கியம் உண்டாகும். குடும்பம் முன்னேற்றம் அடையுங்க. பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் காலையே எழுந்து வீட்டை நன்கு சுத்தம் செய்து வாசலில் நீங்கள் மாவிலை தோரணம் கட்டி கோலம் போடணும். வீட்டில் குலதெய்வம் இருந்துச்சுன்னா முதல்ல குலதெய்வத்தை வணங்கிட்டு பின்தாங்க அம்மன் வழிபாட்டை நீங்கள் தொடங்கணும். அம்மன் படம் இல்லைன்னா சிலையை சுத்தம் செய்து மலர்களால் அலங்கரித்து விளக்கேற்றி வழிபடுங்க. அம்மனுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்கலாம். பொதுவாக நீங்கள் எலுமிச்சை சாதம்னு, பொங்கல், கூழ் போன்றவற்றை அம்மனுக்கு கூட படைத்து நீங்கள் வீட்டிலே வழிபடலாம். இந்த நாளில் பெண்கள் விரதம் இருப்பது ரொம்பவே நல்லது. பால், பழம் போன்றவற்றை உண்டு கூட நீங்கள் விரதம் இருங்க. அம்மன் பாடல்களை பாடி அம்மனை துதித்து வழிபடலாம். மாலையில் அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுங்க. இல்லைனா வீட்டிலேயே கூட விளக்கேற்றி வழிபடலாம்.
ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும், சுபிட்சம் நிலவும், நோய் நொடிகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும், வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைத்திடும். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம சேனலுக்குரிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.